மணி போல பாதுகாத்து தேவனங்களை வழி நடத்தி இருக்கிறார். இப்ப என்ன பிரச்சனைண்டா, என்னத்தை தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்றது என்று ஊழியம் செய்கிறவர்களுக்கு எல்லாம் இருக்கும். வெள்ளி வியாழன் வெள்ளி சனி ஞாயிறிலே துவங்கிடும். அதனால நான் திரும்ப இந்த நாட்களில் இந்த மேன்மையின் ஆண்டை குறித்து தான் தொடர்ந்து தியானிச்சு கொண்டு வருகிறோம். அதுக்கும் ஒரு நிமித்தம், அதுக்கு மேலே என்ன எல்லா வசனமும் உங்களுக்கு கொடுத்துட்டோம். இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் நேற்ற நாளில் ஒரு காரியத்தை ஆண்டவர் திரும்ப உணர்த்தினார். அதனால் ஒரு காரியம் தொடர்ந்து இந்த 2-3 வாரங்கள் தொடர்ந்து ஒரு காரியத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். இந்த நாட்களில் அப்படினாலே வசனத்தோடு கூட நாங்கள் வாசித்து கொண்டு அந்த காரியங்களை செய்வோம். கர்த்தர் நடத்துவார். இன்றைக்கு ஒரு காரியம் தியானிப்போம். அதனுடைய தொடர்ச்சி நாங்கள் வருகிற நாட்கள், இந்த மாதம் முழுவதும் ஒரு சில ஞாயிற்றுக்கிழமைகளில் இன்னும் வருகிற ஆராதனையிலே தியானிக்க போகிறோம். அது இந்த நாட்கள் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கக்கூடிய சில வார்த்தைகளாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம். நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 23வது வசனம். பக்கம் பழைய ஏற்பாடு 775 பக்கம். சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தையை உங்களுடைய அன்பின் கரத்தினால நாங்கள் ஆண்டவரை நீங்க மூடிக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையின் அடிப்படையில இன்னும் நாங்கள் தியானிக்க போற எல்லா வார்த்தைகளையும் உங்களுடைய திருக்கரத்துல நாங்கள் முற்று முழுவதுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாய் சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். சர்வீன் அங்க சத்தமிடாம இருக்கணும். ஓகேயா? சரி, கர்த்தர் நல்லவர். திரும்ப வாசிங்கம்மா, இந்த வசனத்தை வாசிங்க திரும்ப. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். பாருங்க, இந்த நீதிமொழிகள்ல நல்ல நல்ல வசனங்கள் காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அதுபடினால ஒரு வசனம் சொல்றது, சகல பிரயாசத்தினாலும் என்ன இருக்காம், பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சு என்னத்தை கொடுக்குமா, வறுமையை மாத்திரம். இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அதிகமா 2 வசனம் தொடர்ச்சியா எழுதப்படும். ஒன்று அந்த வசனத்தோடு சம்பந்தப்பட்ட ஒத்த கருத்துள்ள சொல்லு 2வது வசனத்தில் எழுதுவாங்க. இல்லாட்டிக்கு இப்ப பாருங்க, நீதிமான்களை பற்றி எழுதி ஒரு வசனம் சொல்லும், அடுத்த வரியில துன்மார்க்கரை பற்றி சொல்லும். ஒன்றில் ஒத்த கருத்துள்ள வசனத்தை ஒரு வசனத்துக்கு இன்னொரு வேறு ஒரு பேர்ல எது இருக்கணும் ஒரு வசனம் சொல்லப்படும். அதுபோல இல்லைன்னா எதிர்மறையான வசனம் சொல்றது. கதவை பூட்டி விடுங்க அப்பன், பிளீஸ் பிளீஸ். ஆசனங்களை இருந்து கொள்ளுங்க எல்லாரும். ஓகே, சண்டே ஸ்கூல் பிள்ளையே நீங்க போங்க. ஓகே, அது ரைட். அப்ப கவனிங்க, சகல வசன நேரத்துல வந்து ஒழுங்கி ஓடிக்கிறீங்க, கஷ்டமா இருக்கும். இருந்து கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்றுமே செய்ய முடியாது, சொல்ல வேண்டிய கடமை. இப்ப பாருங்க, சகல இந்த நாள்ல ஒரு காரியத்தை தியானிக்க போறோம். அதுக்காக தான் உங்களுக்கு சொல்றேன். சகல பிரயாசத்தினாலும் என்ன இருக்காம், வேதம் சொல்வது பிரயோஜனம் உண்டு. பிரயோஜனம் என்ற தமிழ் நம்முடைய இலங்கை இந்திய மக்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு வார்த்தை. ஆனா அந்த வசனம் அதோட முடியல. உதடுகளின் பேச்சு, அதாவது வாயினுடைய பேச்சோ என்னத்தை மாத்திரம் தரும், வறுமையை மாத்திரம் தரும். என்ன புரிஞ்சு கொள்றீங்க? சும்மா கேட்போம் யார்கிட்டயாவது. ஆமா, நீங்க சொல்லுங்க, இந்த வசனம் என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? சரி, பிரசங்க நான் பைபிள் சரியில்லை, பட் இருந்தாலும் சும்மா கேட்போம் ஒரு சில கிட்ட. சகல பிரயாசத்தினாலும் என்ன இருக்கு, பிரயோஜனம் இருக்குது. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். என்ன புரிஞ்சு கொள்றீங்க? நோ, அப்படி இல்லை. நோ, அது இல்லை. சரி, வேறு யார்கிட்ட ரூபனிட்ட கேட்போம். சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. சகல பிரயாசம் வேணா, முயற்சி எடுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், அதனால பிரயோசனம் இருக்குது. உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். 2ஐயும் செய்து சொல்லுவோம். சரி, சொல்லுங்க, என்ன புரியுறத சொல்லுங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. நீங்க தான் ரூபன் சொல்லுங்க. இல்ல, அதாவது இந்த வசனம் சகல பிரயாசத்தினால நடுக ஒரே மாதிரி மூச்சு விடாம பேசி கொண்டு போய் என்ன செய்வது, சகல பிரயாசத்தினாலும், பிரயாசம் தான் இருந்தாலும் முயற்சினால பிரயோசனம் இருக்கு. அது முடியல. ஆனா உதடுகள்னா வாயின் பேச்சோ வறுமை என்றா கஷ்டம் உண்மை இல்லை, வறுமையை மாத்திரம் தரும். 2ஐயும் சேர்த்து என்ன சொல்லுவீங்க? சரி, என்ன புரியுது இந்த வசனத்துல?
ஓகே, கொஞ்சம் கிட்ட வந்துட்டீங்க. வேற ஒரு ரோஷே சொல்லுங்க, ரோஷேகிட்ட பார்ப்போம். ப்ளஸ் எல்லாம் சொல்லணும், கரெக்டாக கூட மொழியும் சொல்லணும். ஏன்னா நீங்கள் எல்லாமே வருங்காலத்தில் வந்து பிரசங்கம் பண்ணணும். இன்னொரு ஆள்கிட்ட கேட்க போகிறோம், நான் உடம்பி ஓடினா ஓடிடுவேன். சீக்கிரமாக நான் போகிறேன், நேரம் அங்கே அடுத்த. சரி, சகல அங்கே சரி பிரித்தா சொல்லுங்க. சகல பிரயாசத்தினாலும் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு பிரயாசம் பண்ணால் ஏதோ அமெரிக்காவில் ஏதோ இங்கிலீஷில் காய்க்கிற மாதிரிலாம் பார்க்குறீங்க. பிரயாசம் பண்ணுறவங்களுக்கு தெரியாது, சொல்லணும். பைபிள் படிக்கிறவங்க சகல மெசேஜை காக்கிறவங்க ஃபேஸ்புக்கில் இந்த பாசர சபையில் பாசர இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாத யோசிக்க போகிறாங்க. நோ இல்லை, முதல் வசனம். ஓகே, ஏன்னு சொல்லுங்க. அதுதான் உண்மை, அதுதான் அந்த அர்த்தம். இப்போ அதாவது பாருங்க, நாங்கள் என்னண்டா சகல பிரயாசத்தினாலும் என்ன இருக்கு, பிரயோசனம் இருக்குது. ஆனால் உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். இப்போ நாங்கள் பெரிய பெரிய காரியமெல்லாம் பிளான்கள் எல்லாம் பண்ணலாம், அதை செய்யணும் இதை செய்யணும் பண்ணி பிரயாசம் எல்லாம் நிறைய செய்தாலும் அப்படியெல்லாம் பிளான் பண்ணி போட்டு சும்மா கதைக்கிறதோட முட்டமெல்லாம் என்ன வரும், ஒன்றும் கிடைக்காது. ஒரு நன்மையையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, சும்மா வாய் வீரன் தானுடைய செயல்ல ஒன்றும் செய்கிறது இல்லை. அப்போ அதுதான் அர்த்தம். அதனால நிறைய நேரத்தில் நிறைய பிரயாசப்படுகிறோம். ஆனால் அந்த பிரயாசம் எப்படி இருக்குன்னு சொன்னால், இப்போ நிறைய எல்லாம் பெரிய ப்ரோக்ராம் பண்ணி திட்டம் பண்ணி எல்லாம் செய்கிறோம். ஆனால் அதை வந்து செயல்படுத்தாட்டிக்கு அதில் என்ன வராது, ஒன்றுமே வராது. அதுதான் அந்த அர்த்தம். ஆனாலும் நாங்கள் இந்த மேல் வசனத்தை தாண்டி தியானிக்க போகிறோம். நான் கேட்டால் தான் உங்களுக்கும் ஒரு பிரசங்கம் புரியும். வேத வசனங்களை நாங்கள் சரியாக புரிஞ்சுக்கிறோம். அப்போ இன்றைக்கு என்ன தலைப்புன்னு சொன்னால், பிரயாசத்தினால் பிரயோஜனம் கிடைக்குமா அப்படி என்ற தலைப்பில் நாங்கள் செய்ய போகிறோம். அல்லது பிரயாசத்தை பிரயோஜனமாக்கும் தேவனுடைய அனுக்கிரகம், அதுதான் நல்ல ஒரு தலைப்பாக இருக்கும். அப்படினால நம்முடைய பிரயாசங்களை கர்த்தர் நிறைவேற்றுவாரா, நிறைவேற்ற மாட்டாரா? அல்லது நாங்கள் பல காரியத்துக்காக பிரயாசப்படுறோம், முயற்சி செய்கிறோம், எல்லா காரியம் செய்கிறோம், இது நிறைவேறுமா இல்லையா என்றதை தான் இதை தியானிக்க போகிறோம். ஏன் பாஸ்டர் நம்மள பிரயாசப்பட்டால் கிடைக்கும் தானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், உண்மைதான். ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பல காரியங்களை நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வசனம், அதாவது பொதுவாக பாசிட்டிவாக இருக்கிறத விட நெகட்டிவான வசனங்கள், எதிர்மறையான வசனங்கள்லாம் நிறைய இருக்கிறது. ஒரு இடத்துல நேற்று நான் ஒரு வீட்டில் போய் ஜெபிக்க வேண்டியதுனால கர்த்தர் வீட்டை கட்டுகிறார் என்று ஒரு சின்ன செய்தி கொடுத்தேன். ஆனால் அதில் கர்த்தர் வீட்டை கட்டுகிறார் என்று சொல்வதை பார்க்கலாம், கர்த்தர் வீட்டை உடைக்கிறார் என்ற வசனம் பைபிளில் நிறைய இருக்கு. அப்படியா பாஸ்டர், இன்றைக்கு தான் கேள்விப்படுறோம், கர்த்தர் வீட்டை உடைப்பாரா? பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. எத்தனையோ பேருடைய பேர்களை தான் சொல்லி அந்த வீட்டை நான் உடைப்பேன், நான் ஆசீர்வதிக்க மாட்டேன் அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்கு வசனம். அதனால பொதுவாக பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கிறத விட நெகட்டிவான வசனங்கள் பைபிளில் நிறைய இருக்கு. ஏனென்றா ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க. அப்போ அதனால பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிச்சதை பார்க்கலாம், பிரயாசங்களை அதை நிறைவேற்றாமல் போன வசனங்கள் நிறைய இருக்கிறது. அப்போ ஏதோ விதத்தில் நாங்கள் என்னத்தை புரிஞ்சுக்கொள்கிறோம், நம்முடைய பிரயாசங்களை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமா இருந்தால் நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தை அதோட கூட சேர்த்து செய்ய வேண்டி இருக்கிறது. எல்லாரும் பிரயாசப்பட்டால் எல்லாம் கிடைக்கும்ட்டா எல்லாரும் எல்லாம் செஞ்சுட்டு போயிடலாம். ஓகே, அப்படினால இந்த பிரயாசத்தை பிரயோஜனமாக்கும் தேவனுடைய அனுக்கிரகம் என்று நாங்கள் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துவாராக. அப்போ கவனிங்க, நம்முடைய சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு என்பது உண்மைதான். ஆனால் அந்த பிரயாசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும், அந்த பிரயாசத்தில் நாங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு நாங்களும் பிரயாசப்படுறோம். நீங்கள் எல்லாரும் சொல்ல முடியுமா, நாங்கள் எத்தனையோ காரியத்துக்காக பிரயாசப்பட்டோம், நமக்கு அதனால எல்லாத்தாலையும் பிரயோஜனம் கிடைச்சதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை, சொல்ல முடியாது. எத்தனையோ காரியம் நாங்கள் முயற்சி பண்ணி எவ்வளவோ செஞ்சிருக்கிறோம். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் என்ன வந்திருக்கு, தோல்வியை சந்திச்சிருக்கிறோம். எல்லா பிரயாசத்துக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஏன் தோல்வி வருதுன்னா அதுக்கும் சில காரணங்கள் இருக்கிறது வேதத்தில். அதனால நாங்கள் உண்மையாகவே பல காரியத்துக்காக முயற்சி எடுத்திருப்போம், காரியங்களை செஞ்சிருப்போம். ஆனாலும் பல நேரத்தில் பல தோல்விகள் நமக்கு வந்திருக்கு. நம்முடைய தேசங்களை பாருங்க, எத்தனையோ விதமான சுதந்திரத்துக்கான போராட்டங்கள், எவ்வளோ காரியம் நடந்திருக்கு, எத்தனையோ எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க சமுதாயத்துக்காக. ஆனால் பல நேரத்தில் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைச்சதா? இல்லை. இன்றைக்கு பெரிய அரசியல்வாதிகளை எல்லாம் பாருங்க, துன்மார்க்கமா ஏமாத்துறவர்கள், சுற்றுமாத்து பண்ணுகிறவர்கள்,
அநீதியா நடக்கிறவங்கள நல்ல ஸ்தானத்துல இருக்கிறாங்க. நேர்மையா நடக்கிறவங்க பல நேரத்துல தோல்வியை சந்திச்சிருக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அதனால இன்றைக்கு நாங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். எங்களோட வாழ்வில பல காரியத்துக்காக பிரயாசப்படுறோம். ஒன்று உழைக்கிறோம், சம்பாதிக்கிறதுக்காக, ஆசீர்வாதத்துக்காக, வீடு வாங்க, இன்னும் ஏதோ ஒரு பூமிக்குரிய பல ஆசீர்வாதத்துக்காக பிரயாசப்படுறோம். தேசத்துல இருக்கிற விசாக்காண்டி இவ்வளவெல்லாம் செய்யறோம். லோயரை வச்சு அதை வச்சு இதெல்லாம் செஞ்சும் பல நேரத்தில் எங்களுக்கு ரிஜெக்ட் வருது. நாட்டு சட்ட திட்டங்கள் சில நேரம் நமக்கு பாதகமாக இருக்கலாம், அது வேற காரியம். ஆனால் நான் பொதுவாக பார்க்க போறோம். இந்த மாசம் முழுவதும் எங்களுடைய பல காரியத்துக்காக பிரயாசப்படுகிறோம். குடும்பத்துக்காக, பிள்ளைகள் நல்ல இதில் வரணும், திருமணத்துக்காக பிரயாசப்படுறோம். எத்தனை திருமணங்களை பேசி இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, இடத்துல இலங்கையில மற்ற இலங்கையில இருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள் பிரான்ஸ்ல இருக்கிறவங்க என்கிட்ட போட்டோ இருக்கு. எத்தனையோ வேற சேர்ச்சியில் இருக்கலாம் அனுப்புவாங்க. இவங்களுக்கு ஒரு நல்ல, எங்களோட மாளுக்கு ஒரு நல்ல திருமணம் இருந்தா பேசுங்க, மகனுக்கு அப்படியெல்லாம் என்கிட்ட நிறைய லிஸ்ட் இருக்கு. ஆனா பொருத்தமா எவ்வளவோ பிரயாசப்பட்டுமாங்க, இன்னும் அதுக்குரிய காரியங்கள் சரிவராத நிலையில இன்றைக்கு அநேக மக்கள் இருக்கிறாங்க. சில தாய்மார் என்னோட சொல்லுப்பா பாசம் எவ்வளவோ நாங்க காரியங்கள் எல்லாம் முயற்சி எடுத்தோம், ஆனா இன்னும் நாங்க என்ன சொல்றோம் அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த அப்படிப்பட்ட காரியங்களை நீங்களும் நானும் என்ன செய்றோம் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா வேதம் சொல்லிட்டு சகல பிரயாசத்தினாலும் எங்களுக்கு என்ன இருக்காம், பிரயோஜனம் இருக்கிறது. ஆனால் அந்த பிரயாசம் எப்படிப்பட்டதா இருக்கணும், அந்த பிரயாசத்துல நாங்க தேவ பிள்ளைகளா இருக்கிறதுனால தேவனுடைய பங்கு அங்க வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்க எதை செய்தாலும் அங்க யார் இருக்கணும், தேவன் எங்களோட இருக்க வேண்டும். அப்படினால அந்த பிரயாசத்துல தேவனுடைய அனுக்கிரகம் இருந்தா மாத்திரம்தான் அந்த பிரயாசம் எங்களுடைய வாழ்வில வாய்க்கும். அவனமாய் தேவனுடைய அனுக்கிரகம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை எவை நம்முடைய பிரயாசத்துல இணையும் போது அந்த பிரயாசத்தினால எங்களுக்கு பிரயோசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று நாங்க தியானிக்க போறோம். கர்த்தர் நடத்துவார். இப்ப ஒரு வேத பகுதியை வாசிப்பின் ஒரு சம்பவத்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. 5 மட்டும் வாசிங்க, 5, 6 கூட வாசிக்கலாம். வாசிங்க. லூக்கா விளங்க இல்லையா? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 6 மட்டும் வாசிங்க. ஆமா உங்களைத்தான். பின்பு அவர் யாரு படிக்கிறது? பெண்ணுக்கு நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற வாசிங்க. படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். ஒன்றில் ஏறினால் சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். 5ஆம் வசனம் மாத்திரம் வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வலையின்படியே வார்த்தையை போடுகிறேன் என்றார். அடுத்ததை வாசிங்க. அந்தபடியே செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நான் நீங்க அப்போ கேள்வி கேட்டதுக்கு பேசிப்பட்டு 2 வாசிக்க இல்லையா? கண்ணாடி தெரியுதா? தொண்டை சரியில்லையா? முதல் வசனம் யார் வாசிச்சது? அப்போது நீதிமொழிகள் நீங்க வாசிங்க. இப்ப திடீர்னு தொண்டை எல்லாம் சரியா போயிட்டா. ஓகே. இப்போ சில நேரம் பைபிள் படிக்கிறதுக்கு இப்போ 5 பேர் 6 பேர் போட்டி போட்டு படிப்பாங்க. சில நேரம் படிக்கன்னா ஒரு பேரும் படிக்க மாட்டாங்க. பாட சொன்னா இது சொல்லுவாங்க. சரி, அது போல சரி. அப்ப போகட்டும். சரி, முடிஞ்சா நானே வடிச்சு கொண்டு போறேன். இல்லாட்டி ஒரு சில பிள்ளைகள் படிக்கட்டும். சரி, வேகமா காரியங்களை படிச்சீங்கன்னா தான் வேகமா நாம வசனம் செய்து முடிக்கலாம். சரி, கவனிங்க. அவர் சகல பிரயாசத்தினால நமக்கு பிரயோசனம் உண்டு. அந்த பிரயோசனங்களை தேவன் நிறைவேற்றுகிறோம். இங்க ஒரு வசனத்தை வாசித்த ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுது. அவர் கெனசரேத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி என்ன செய்தார்கள்? அவரிடத்திலே நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி படகுகளை அலசி கொண்டதான் ஒரு சம்பவம். ஒரு கடற்கரையில மீன் பிடிக்கிறவர்கள் அந்த சம்பவங்களை நாங்க புரிஞ்சு கொள்ள முடியும். அப்பொழுது ஆண்டவரோட படகுல என்னடா
அவர்களுக்கு போதகம் பண்ணுகிறார். அதுக்கு முன்னுக்கு நடந்த சம்பவம் பின்னுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் அதுக்கு பிறகு போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் என்ன செய்ய மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்று சொன்னார். அதற்கு சீமோன் அப்பதான் எங்களுக்கு விஷயம் தெரியுது. அப்பதான் சீமோன் பேதுரு சொல்லுகிறார், ஐயரே, நாங்கள் ஏற்கனவே முழுவதும் என்ன செய்தோம், மீன் பிடிக்கிறதுக்காக கடலில் நாங்கள் எல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. அப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு மீன் பிடிக்க முடியாததுனால அந்த வலைகள்ல என்ன இருக்கும், அந்த கடல்ல இருக்கிற பாசிகள் காரியங்கள்லாம் வந்து அவர்கள் வலைகளை அலசி கொண்டு எப்படி இருந்திருப்பாங்க, ரொம்ப வேதனையா இருந்திருப்பாங்க, கவலையா இருந்திருப்பாங்க. முழுவதும் நித்திரை கொள்ளாம என்ன செஞ்சிருக்கிறாங்க, இரவு முழுவதும் கடலுக்குள்ள போய் வலைய போட்டுருக்காங்க. இப்ப நாங்க இப்படி யோசிக்கலாம், என்ன அவங்க மீன் பிடிக்கிறவங்க கடல் தொழில ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள். ஆனா ஏன் என்று சொல்லி, ஆனா பாருங்க, சில சம்பவங்கள் ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு சில சம்பவங்களை ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காகவே இப்படி ஒரு காரியத்தை கத்த செய்கிறார். ஒருவேளை ஆண்டவர் தான் செஞ்சிருப்பாரு, ராமுலுக்கு அவங்க போய் மீன் பிடிக்கிறதுக்கு, மீன் ஒன்றும் அகப்படாம இருக்கிறதுக்கு ஆண்டவரே செஞ்சிருப்பாரு. ஏன் சொல்லுங்க, அப்பதான் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க. நம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியுமா, சில நேரம் சில பாடுகள், துன்பங்கள், பிரச்சனைகளுக்குள்ள கத்திரங்களை அனுமதிக்கிறார். ஏனென்றால் அவர் தீமை எங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஆனா அனுமதிக்கிறதுக்கு என்ன காரணம், நாங்க அதுல இருந்து தேவன் எங்களோடு இருந்து செய்கிற காரியத்தை கற்றுக்கொள்ள. ஒரு சகோதரி சாட்சி சொன்னாங்க, சில நேரம் பிரச்சனை வரும், அந்த நேரத்துல நாங்க எடுக்கிற தீர்மானத்தை பொறுத்து தான் கர்த்தர் நமக்காக செயல்படுவார். நாங்க அவர்களைப் போல நமக்கு நாங்களும் கர்த்தரை அறியாதவளை போல நடந்து கொண்டா ஆண்டவர் நீயே பார்த்து கொண்டு விட்டுருவார். சில நேரத்தில் ஆண்டவர் பாருங்க, அவர்கள் என்ன சொல்றாங்க, ஐயரே, நாங்கள் முழுவதும் என்ன செய்தோம், கடல்ல சும்மா போய் நிக்கிறது இல்லை, இரவு முழுக்க கடல்ல போய் வலையை போட்டு இருட்டா இருந்திருக்கும், இவ்வளவு காரியங்கள் மத்தியில இரவு முழுக்க அந்த கடல்ல நின்று விடிய காலையில வந்திருக்கிறாங்க, ஒரு மீனும் அகப்படையில, ரொம்ப வேதனையோட கவலையோட துக்கத்தோட இருந்திருப்பாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்தை தேடி போகிறார். அவர்கள் இரவு முழுக்க மீன் பிடிக்கலன்னு எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவர் போய், நாங்கள் என்ன செஞ்சிருப்போம், போயிட்டு ஐயோ சீமோன் பேதுரு, நீ முழுக்க போய் மீன் பிடிக்காம வந்தியா, ஐயோ ரொம்ப எனக்கே கேட்க கவலையா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நாங்களும் அவனோட சேர்ந்து அவனையும் அலர்ட் பண்ணி நீ வீட்டுக்கு போய் கொஞ்சம் நல்லா என்ன நித்திரை கொண்டு தூங்கன்னு அனுப்பியிருப்போம். ஆனா ஆண்டவரை பாருங்க, அவர் போய் ஏதாவது கேட்டாரா, நீ ரொம்ப சோகமா இருக்கிற, எனக்கு தெரியும் நீ முழுக்கம், அதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் ஒன்றும் காட்டிக்கொள்ளல. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதர்களையும் அணுகிற முறைகளை பாருங்க. நாங்க போய் இப்படி காரியத்தை நாங்க செஞ்சிருப்போம், செய்திருந்தா அங்கு ஒரு அற்புதங்கள் அதிசயங்களை கண்டிருக்க முடியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், இவங்க இரவெல்லாம் போய் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லாம வந்திருக்கிறாங்க என்று தெரிஞ்ச ஆண்டவர் அவர் அங்க போய் என்ன செய்றார், ஞானமா அந்த சம்பவத்தை வச்சு அவர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுத்த பாருங்க, அவர் போதகம், அதுக்கப்புறம் ஒன்றுமே தெரியாதவர் போல போய் ஒரு படகத்தான்னு சொல்லி சீமோனிட்ட வேண்டி அந்த படகில இருந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். போதகம் பண்ணும்போது என்னெல்லாம் போதிச்சிருப்பார், ஆண்டவரை பற்றி, விசுவாசத்தை பற்றி சொல்லியிருப்பார், கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை பற்றி சொல்லியிருப்பார். ஏதோ ஒரு விதத்துல தேவனுக்குள்ளாக வரக்கூடிய ஆசீர்வாதங்களை குறித்து அவர் கண்டிப்பா சொல்லியிருப்பார். இப்ப எல்லாம் தெரிஞ்சதுனால இப்ப அவர் வேதம் சொல்ல, அவர் போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அப்பதான் சீமோன் பேதுரு வாய் திறக்கிறார், ஐயரே, இயேசுவே, நாங்க முழுக்க என்ன செய்தோம், ஏதோ நீர் அவர் என்ன நினைக்கிறார், ஏதோ இயேசுக்கு ஒன்றும் தெரியாது போல, இப்பதான் பேதுரு மீன் பிடிக்கிறதுக்கு விடிய கதல ஆயத்தமாகிறாரு என்றது போல ஏதோ இயேசு சொல்றாருன்னு நினைச்சிருப்பாரு. அவருக்கு எல்லாம் தெரியும். அப்ப அவர் சொல்றார், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும், அதாவது அந்த வசனம் அதுக்கு தான் சொல்றோம், என்ன செய்தவர்களாம், பிரயாசப்பட்டும் என்ன நடக்கல சொல்லுங்க, ஒன்றும் அகப்படவில்லை. இன்றைக்கு பல நேரங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த சீமோன் பேதுருவை போலத்தான் இன்றைக்கு பல காரியங்களுக்காக பெருமூச்சு விடுகிற மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க உலகத்துல. எத்தனையோ ஜனங்கள் யுத்தத்தினால அழிஞ்சு போய்விட்டது, எத்தனையோ காரியம். இன்னைக்கு நாங்க பல காரியத்துல பாருங்க, பல நேரம் பிரயாசப்படுகிறோம், பிள்ளைகளுடைய படிப்புக்காக, திருமணத்துக்காக, பல காரியங்களை முயற்சி எடுக்கிறோம். ஆனா பல நேரத்துல என்ன செய்வோம், நம்முடைய வாழ்வில் எத்தனையோ பணங்களை செலவழிச்சிருப்போம். ஒரு வியாதிக்காக ஒரு சகோதரி சொல்ற, நாங்கள் எங்கள்கிட்ட இருந்ததெல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழிச்சு, அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து சொல்றா, எல்லாம் செலவழிச்சும் என்ன இல்லை, எங்களுக்கு ஒரு காரியம் நடக்கல என்று இயேசுவை தேடி வந்த மக்கள் அநேகம் இருந்தார்கள். அவர்கள் இயேசுவை நம்பின போது ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். அப்ப இந்த பேதுருவும் அப்படித்தான் சொல்றோம், ஐயரே, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டும் எங்களுக்கு என்ன இல்லை, ஒரு பிரயோஜனமும் கிடைக்கிற, ஒரு மீன் கூட, அவர் சொல்ற பாருங்க, ஒன்றும் கூட அகப்படையில், அட்லீஸ்ட் 2 மீன் கிடைச்சாலும் கொண்டே வீட்டை கரையை வச்சு
சாப்பிட்டுருக்கலாம், அது கூட கிடைக்கல. வலைய அவர்களுடைய நேரம் எல்லாம் முடிஞ்சு. ஆனாலும் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆகிலும், ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று சொன்னால் அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷனை விட்டு இப்போ அவன் உணர்ந்து கொள்ளும். அப்ப பாருங்க, அவர்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஒன்றும் நடக்கவில்லை. அப்ப இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில கவனிங்க, நாங்க பல நேரம் தேவ பிள்ளைகளா இருக்கிற நாங்களா இருந்தாலும் பல நேரம் நாங்க பல காரியத்துக்காக பிரயாசப்படுகிறோம். ஆனா ஆண்டவருடைய அனுக்கிரகம் எங்களோட இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருக்கணும். தேவனோடு சேர்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அநேகம் நாங்க வருகிறோம் ஆண்டவட்டான, நாங்க எடுக்கிற பிரயாசத்துக்காக எங்களுக்கு ஒரு வசனத்தையோ வார்த்தைகளையோ ஆதாரமா நாங்க வைக்கிறதும் இல்லை, அதுக்காக ஜெபிக்கிறதும் இல்லை, ஆண்டவர்கிட்ட கேட்கறதும் இல்லை. நாங்க கர்த்தர் என்ன இதை செய்தாலும் தேவன் நாங்க செய்கிற எல்லாத்தையும் வாய்க்க பண்ண வேணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு எது நல்லது கெட்டது என்று அவருக்கு தான் தெரியும். ஆனால் அப்படின்னால அதாவது இதுல என்னத்தை கற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு காரியம், நம்முடைய சுய பலத்தினால நாம் எதையாவது சாதித்து விடலாம் என்று நாங்கள் ஒரு நாள் நினைக்கக்கூடாது. பல நேரத்தில் எங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும், எல்லாம் இருக்கு, உண்மைதான். ஆனா பேதுருக்கு என்ன தெரியும்? மீன் பிடிக்கிற தொழில் அவருக்கு ரொம்ப தெரியும். எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் இருந்ததா இல்லையா? எல்லாம் இருந்தது. ஆனா அதே கடல்ல தான் திரும்ப வலைய போடும்போது அவ்வளவு மீன்கள் பெருகினது. அப்போ ஒரு காரியத்தை நாங்க கற்றுக்கொள்ள வேணும். எங்களோட வாழ்க்கையில பிரயாசம் கண்டிப்பா தேவை. பிரயாசப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுது. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு என்று வேதம் சொல்லுது. ஆனா நாங்க பாஸ்டர் ஆகிக்கலாம், மூப்பர் ஆகிக்கலாம், சாதாரணமான விசுவாசியா இருக்கலாம், எப்படிப்பட்டவளா இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. நீங்க நினைக்கக்கூடாது பாஸ்டர் மூப்பர் இல்லை நல்ல பெரிய தீக்க அவர்களுக்கு வல்லமையா எல்லாம் இது அப்படி என்று இல்லை. எல்லாரும் ஆண்டவட்ட பிள்ளைகள். யாரெல்லாம் அவரை உண்மையா நம்புகிறோமோ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்வார்? அற்புதத்தை செய்ய அவரால் முடியும். ஆனா நாங்க எங்களுடைய சுய பலத்தினால, எனக்கு இது தெரியும், இதுல நான் சிறப்பு தேர்ச்சி பெற்றவன், இதுல எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு இது தெரியும் அது தெரியும் என்று எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நாங்க ஒன்றை சாதிக்கலாம் என்று நாங்க நினைக்க கூடாது. பல நேரத்தில் அதாவது சில நேரத்தில் நடக்கும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா அப்ப பேதுரு என்ன செய்யறார் என்றால் தன்னுடைய சுய பலத்தின், அப்ப ஆண்டவர் அவளுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். இப்பதான் சீசலா இயேசுவோட இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப அவர் என்ன விரும்பினார்? என்ன காரியத்தை நீங்க செய்யறாலும் என்ன சார்ந்து நீங்க வாழ்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்காத மிக முக்கியம். அப்ப நாங்க இப்ப இயேசப்பாவுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று பைபிள் சொல்லுது. அப்போ இன்றைக்கு நாங்க பிரயாசப்படுகிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் எங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஆனா நாங்க என்ன சொல்லணும்? தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை இருக்கும். நாங்க ஆண்டவர்கிட்ட வருகிறோம், இயேசுவை நீர் ஒரு இடத்துல பக்கத்துல இரும், நாங்க எல்லாம் பார்த்து கொள்றோம் என்று சொன்னால் இயேசு நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார். நாங்க என்ன பிரயாசப்படும் போதும் இயேசுடைய என்ன இருக்கணும்? துணை நமக்கு இருக்கணும். அவருடைய வார்த்தை, பொதுவாக சொல்ல போனா அவருடைய வார்த்தை. அப்ப இதுல இன்னும் நான் சொல்ல போனா அவருடைய அனுக்கிரகம். எத்தனை பேருக்கு அனுக்கிரகம் என்ற வார்த்தை தெரியும்? அம்மா உங்களுக்கு புரியுமா? அனுக்கிரகம் என்றா தெரியுமா? அனுக்கிரகம் என்றா கிருபை. அதாவது பொதுவாக அந்த அனுக்கிரகம் என்ற ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை. தேவனுடைய சப்போர்ட், அவருடைய கிருபை, அவருடைய உதவி எல்லாம் அப்படியெல்லாம் எல்லாமே எடுக்கலாம். அவருடைய சித்தம், அவருடைய தயவு எல்லாமே நம்முடைய பாருங்க. நெகேமியா புத்தகம், தானியேல் புத்தகம் எல்லாம் வாசிக்கும் போது நெகேமியா என்ன சொல்றார்? நான் நலங்கத்தை கட்டுவதற்கு கர்த்தருடைய கரம் என்மேல் நன்மையா இருந்ததுனால தேவன் எங்களை நடத்துறார். அப்ப தேவனுக்காக அவர்கள் எல்லாம் பெரிய காரியங்களை செய்தாங்க, பிரயாசப்பட்டாங்க, சாதிச்சாங்க. ஆனா யார் கூட இருந்தது? கர்த்தர் கூட இருந்தார். அதுதான் மிக முக்கியம். நாங்க என்ன பிரயாசப்படும் போதும் தேவன் எங்களோட இருக்கிறாரா? என்னால முடியும் இதை செய்ய அப்படின்னு நாங்க ஒரு நாளும் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. என்ன பவுல் அதைத்தான் சொல்ற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற அந்த பலத்தை, ஞானத்தை, கிருபியை கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர். வேதம் சொல்ல சங்கீதம் 127 வாசிக்கத்தை 1ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. அப்ப என்னடா, நாங்க வீட்டை குடும்பத்தை கட்டுறதுக்கு பிரயாசம் நாங்க தான் எடுக்கணும். ஆனால் கர்த்தர் வீட்டை கட்டாராகி அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. அப்படின்னா என்னண்டா, வீட்டை கட்டுகிறவர் கர்த்தர் தான். வீட்டை கட்டுறா கல்லு வச்சு சீமெந்து கட்டுறதா சொல்லலைன்னா அந்த கட்டுறது இல்லை. அது ஒரு கட்டிடம். நம்மளோட வாழ்க்கைய குடும்பத்தை கட்டுறவர் கர்த்தர். நாங்க பிரயாசப்படுறோம். ஆனா அங்க யார் இருக்கணும்? தேவன் எங்களோட இருக்கணும்.
தேவன் எங்களோட இருந்து வழி நடத்த வேண்டும். அவருடைய வழிநடத்தல், அதாவது இன்னும் சொல்லப்போனா அனுக்கிரகம் மாத்திரமல்ல, அவருடைய வழிநடத்தல் எங்களோட இருக்கும். இருந்து நாங்கள் செய்கிற முயற்சியை தான் சொல்லுங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் இதுல நல்ல சிறப்பு தேர்ச்சி உள்ளவன் என்று இருந்த பேதுருவால அந்த ராமுழுக்க போய் வலைய போட்டு என்ன செய்யல, ஒரு மீனும் அவனுக்கு கடைசி மட்டும் அகப்படவில்லை. அப்ப ஆண்டவர் இந்த சம்பவத்தை செய்தார்டா, இந்த சீசர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். அப்ப இன்றைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை, எங்களுடைய வாழ்விலும் நாங்கள் இன்றைக்கு பல காரியங்களுக்காக பிரயாசப்பட்டு எல்லாம் செய்யலாம். ஆனா தேவனுடைய என்ன இருக்கணும், தேவ பிரசன்னம், அவருடைய அனுக்கிரகம், அவருடைய வார்த்தை எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் எங்களுடைய பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நாங்கள் பெரிய லோயரை வச்சிருக்கிறதுனாலயோ பெரிய பெரிய காசு செலவழித்து கேஸுக்கு போறதுனால எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கா. அங்க தேவனுடைய அனுக்கிரகம் வராட்டி நாங்கள் லட்சக்கணக்கில் செலவழித்தாலும் என்ன வர, நமக்கு ஒன்றுமே கிடைக்காது. எத்தனையோ மனிதர்கள் சொல்லுவாங்க, லட்சக்கணக்கில் செலவழிச்சு வியாதிக்காக எங்களுக்கு என்ன கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல. மருந்து வாங்குறோம், உண்மைதான். மருந்து குடிக்கும் போதும் கூட எபிச்சிட்டு ஆண்டவரை இந்த மருந்து மூலமா எங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கிறவர் நீரண்டு நாங்க எடுக்கணும். பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போறதுனால நாங்க எங்களுக்கு சுகம் கிடைச்சிருமோ நினைக்கக்கூடாது. சுகம் கொடுக்கிறவர் கர்த்தர். எல்லா சுகம் மாத்திரமில்ல, எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறவர் தேவன் தான். அப்ப எங்களுடைய பிரயாசப்படாம இருக்கலாமாண்டா நாங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, படிக்க தேவையில்லை, எக்ஸாம்ல ஆண்டவர் எல்லாம் தருவாருன்னா அதுவும் செய்ய மாட்டாரு. கண்டிப்பா பிரயாசப்பட என்ன வேதம் சொல்றது, குதிரை யுத்த நாளுக்காக என்ன செய்யும், ஆயத்தமாக்கப்படும். ஆனா ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். நீங்க ஒருவேளை எல்லாம் படிச்சுட்டு போய் நான் படிச்சு பெருமை ஆகிட்டேன், நான் எனக்கு கர்த்தர் என்னத்தை செய்யறது, இந்த அறிவு ஞானத்துல நான் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணு போய் எழுதினா பெயில் விட்டுருவீங்க சில நேரம். அதனால ஒன்றும் தெரியாதவங்களை பாருங்க சிலரோட பாஸ் பண்ணிடுவாங்க. எழுது கர்த்தர் அப்படியே திருத்திரவனுக்கு 10 மாசம் கூட போட சொல்லி ஆண்டவரே செஞ்சிருவார். தேவனுடைய கிரியைகளை நாங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நாங்க எதை செய்தாலும் எதுக்காக பிரயாசப்பட்டாலும் என்ன நமக்கு இருக்கணும், தேவனுடைய அனுக்கிரகம் நமக்கு இருக்கணும். நம்முடைய சுய பலத்தினால நாங்கள் எல்லாவற்றையும் செய்யலாம் என்கிற ஒரு காரியத்தை என்னொன்று நாங்க விட்டுற வேண்டும். பல நேரங்களில் நீங்க பாருங்க, நாங்க எங்களோட சுய பலத்தினால எதையும் செய்ய முடியாது. மாத்திரமல்ல, சில வேளைகளில் நாங்க பிரயாசப்பட்டும் அந்த பலன்கள் எப்படி இருக்கும்னா மனதுக்கு சஞ்சலமாயிருக்கும். நாங்க பாருங்க, சில நேரம் பிரயாசப்பட்டு செஞ்சு கடைசியில் ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும். கடைசியா வந்தென்ன வராம என்னன்னு அந்த நன்மையினாலேயே எங்களுக்கு மனசஞ்சலம் வந்துடும். பாருங்க, சாலமோன் ஞானி நிறைய அதை குறித்து சொல்லுவாரு. சில வசனங்களை சீக்கிரமா படிப்போம். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கக்கூடியவர்கள் சேர்ந்து சீக்கிரமா கொஞ்சம் வேகமா படிக்கணும். பிரசங்கி புத்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிங்க. என் கண்கள் இச்சித்தவைகள் ஒன்றையும் நான் அதுக்கு தடை பண்ணவில்லை, வேண்டாம் என்று விளக்கவில்லை என்று நினைக்கிறேன். அடுத்தது வாசிங்க 11. என் கைகள் செய்த சகல வேலைகளையும் பாருங்க, நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமா இருந்தது, சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றும் இல்லை. பாருங்க, திரும்ப 10 அவர் சொல்றார், என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. இது சாலமோனுடைய அனுபவம். கேளுங்க, என் கண்கள் இச்சித்தவைகளில் நான் ஒன்றையும் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை, என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை, நான் செய்த எல்லா முயற்சிகள், அதைத்தான் சொல்றார். அந்த பிரயாசம் என்பது முயற்சிகளில் எல்லாம் என் மனம் எப்படி இருந்தது, மகிழ்ச்சியா இருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன் என்று அவர் நினைக்கிறார். அவர் சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதித்தாரா இல்லையா? அப்படி ஆசீர்வதிச்சார். அவரை போல உலகத்துல ஆசீர்வாதமா செல்வந்தனா வாழ்ந்த ஒரு மனிதரே இருக்க முடியாது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற வேத ஆராய்ச்சியாளர்கள் அறிஞர்களாலேயே சாலமோனை பற்றி சொல்ல முடியல. அவருக்கு எத்தனை மனைவிகள்? 300 மனைவிகள், 700 அங்கால அந்த தமிழெல்லாம் நாம சொன்னா அது கெட்ட வார்த்தைன்னுவாங்க. சரி, மறுமனை ஆட்சிகள் 1000 பேர் ஒருவரையே சமாளிக்க முடியாது. இப்ப இருக்கிற காலத்துல 1000 பேரை சமாளித்த ஒருவரா இருந்து பைபிள்ல இருந்த சாலமோன இதெல்லாம் நாங்க வாசிக்கிறோம். நடைமுறை வாழ்க்கைக்கு சாத்தியமா இருக்குமா? கடைசி மட்டுமே இல்லை. அவர் அவ்வளவு என்ஜாய் பண்ணி சந்தோஷமா ஜாலியா வாழ்ந்தாரா சொல்ல முடியும்? அப்படிலாம் சொல்லவே முடியும் ஒரு நாளும் இல்லை. எப்படி என்றே தெரியா, பைபிள் போய் சொல்ல. ஆனா அப்படியெல்லாம் இருந்தவர் என்னதான் சொன்னாரோ, என் கைகள் செய்த
அவர் அதாவது என் கைகள் செய்தா இவ்வளவு வேறு திராட்சை தோட்டங்களை நட்டினார், பெரிய பெரிய காரியெல்லாம் செய்தார். சாலமோனை போல ஒரு ஞானியும் இருக்கல, அவ்வளவு ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் சாலமோனுக்கு இருந்தது. ஆனால் என்ன சொல்ற, நான் செய்த என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன், இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமா இருந்தது என்று அதுதான் அவருடைய முடிவு. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருந்தது, திராட்சை தோட்டங்கள் இருந்தது, எண்ணெய் கிணறுகள், வரி எல்லாம். அவர் ராஜாவா வந்தோடனே அறம்புறமா வரி, இந்த நம்மளோட டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி வரியெல்லாம் அறவிட்டார், எக்கச்சக்கமா வரி. அதில் நீங்க வாசிச்சு பாருங்க, சாலமோன் ராஜாவா வந்த பிறகு எல்லாம் செய்து அவ்வளவு சொத்து பத்தெல்லாம் சேர்த்து தேசம் செழிப்பா இருந்தது, யுத்தம் இல்லை, சமாதானமா இல்லை, நல்லதுதான். ஆனா அவர் கடைசியில ஒரே ஒரு காரியம் தான் தவறா செஞ்சாருன்னு, அந்நிய தேவர் அந்த மனைவிகள் எல்லாம் என்ன செய்தாங்களா, அவர்களுடைய எல்லாருக்கும் 1000 பேர் இருந்தா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கொண்டாட்டம் வந்திருக்காங்க, ஒவ்வொரு நாளுமே ஒரு கொண்டாட்டம் வந்திருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாமிக்கு போய் என்ன செய்திருப்பார், காரியம் எல்லாம் செஞ்சிருப்பார். அப்ப அவர் எப்படி ஆண்டவருக்கு இருக்கிறது, கடைசி ஆண்டவர் அவரை எச்சரித்தார் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அதெல்லாம் எங்களுடைய இயற்கைக்கு எங்களுடைய அறிவுக்கு கூட எங்களால கிரகிக்கவே முடியாத அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, அப்படி எல்லாம் நான் பிரயாசப்பட்டு அதான் எனக்கு மகிழ்ச்சி என்று இருந்தேன். ஆனால் கடைசியில் என்ன இருந்துதான் ரொஜைக்கின் சுவந்திக்கும் சிரிப்படக்கம் அப்படி சொல்லுங்க, எல்லாம் மனதுக்கு சஞ்சலமும் மாயையா இருந்தது கவனிங்க. அதனால தேவன் இல்லாம எங்களுக்கு ஏதோ இந்த உலகத்துல பெரிய ஆசீர்வாதம் சொத்து பத்து இருந்து பாருங்க, ஒரு நாள் நான் உண்டையும் கொண்டு போறது இல்லை. தேவன் எங்களுக்கு கொடுக்குற, அதான் சொல்றாங்க, சண்டையோடு இருக்கிற எரிதின்ற கரியை பார்க்கிறோம், சமாதானத்தோடு இருக்கிற இலக்கரியே நமக்கு வாசி என்று வேதம் சொல்லுது. அதனால இந்த உலகத்துல இருக்கிற பெரிய எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாங்க இயேசு வரும்போது இந்த உலகமும் பேதுரு என்ன சொல்றாரு, இந்த உலகம் அக்கினிக்கிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் ஒன்றும் இல்லாம போயிடும். இருக்கிற போது வாழும் போது எங்களுக்கு நாங்க ஆசீர்வாதமா வாழ்றதுக்கு தேவன் எதை அனுக்கிரகம் பண்ணுகிறாரோ அது நமக்கு இருந்தா போதும். ஆமேன்னு சொல்லுங்க. நிச்சயமா அது காணும். ஆனபடினால நாங்க பல நேரத்துல பல பிள்ளைகளை, அதனால சொல்றது, ஞாயிற்றுக்கிழமை கூட ஆண்டவருடைய சமூகத்துல சட்டதிட்டங்கள் கஷ்டம் தான் வேலையில. ஆனா பல பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தை வர முடியாம ஒரு வேலையை முக்கியப்படுத்துறாங்க. நாங்க எதை பெரியா இந்த பாருங்க, அந்த சௌரம் இருக்கிறார், அவரை நான் சாட்சியா தான் சொல்றேன். அவரும் அது போல எல்லாரும் வர, நமக்கு விசா இல்லைடா, வேலை எடுக்க முடியாது, எல்லாமே நெருக்கம்தான். ஆனா அதன் மத்தியிலையும் எங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், அவருடைய சமூகத்துக்கு வரக்கூடிய எனக்கு ஒரு வேலையை தருவாரு, அல்லது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலை வருதுன்னா நான் அதை விடுகிறதுக்கு நான் ஒப்பு கொடுத்தா கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை லீவோட ஒரு வேலையை கண்டிப்பா தருவார். தர முடியாம, அவரால் முடியாம இருக்குதா, எல்லாம் உண்டாக்குனவர் அவர். சில நேரங்கள் எக்ஸப்ஷன் எல்லாம் சில நேரம் தவித்துக் கொள்ளாம, ஆனா ஒரே அடியா தேவ சமூகத்தை நாங்க விட்டுட்டு கடைசியில எங்களுக்கு விசா கிடைக்கல, ஆண்டவர் சமூகத்தையும் நாங்க வரவில்லை, தவறா சொல்லல, சூழ்நிலை அப்படித்தான். ஆனா சூழ்நிலையின் மத்தியில நாங்க என்ன சொல்லணும், கர்த்தருக்காக எங்களை ஒப்பு கொடுப்போமா இருந்தா தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார் நிச்சயமா. அதனால பிறகு நாங்க ஆண்டவரை குறை சொல்லி என்ன செய்யறது, செய்ய முடியாது. அப்ப எங்களுக்கு அந்த விசுவாசம் வேணும். சரி, அப்ப சாலமோன் சொல்றாரு அப்படி. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில பல நேரங்கள் எங்களுடைய பிரயாசம் எப்படி இருக்கா, மனதுக்கு சஞ்சலமாக போனாலும் கூட அப்படியே என்னத்தை புரிஞ்சு கொள்றோம் சொல்லுங்க. இந்த இதுல இருந்து என்ன காரியத்தை நாங்க செய்கிறோம், பிரயாசப்படணும். கண்டிப்பா நீங்க பிரயாசப்படாம ஒரு முயற்சி எடுக்காம வேலை ஒரு மூப்பரா பாஸ்டரா வரணும் என்றாலும் அதுக்கும் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு. அதுக்கு பிரயாசப்படணும், ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், உபவாசம் இருக்கணும், தேவனுடைய காரியங்கள்ல பங்கெடுக்கணும், எல்லாம் செய்யணும். எல்லாம் செஞ்சுதான் வளரலாம். அப்ப அந்த பிரயாசங்களோடு தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கணும். பாருங்க, அந்த தேவனுடைய அனுக்கிரகத்தை பற்றி சொல்லப்பட்ட சில வசனத்தை சீக்கிரமா படிப்போம். பிரசங்கி புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 9-14 மட்டும் வாசிங்க. அதே அடுத்த பக்கத்துல வரும் நினைக்கிறேன். அதே பக்கம் 9 வாசிங்க. பாருங்க, வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு, பாருங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அதுல பாருங்க கேள்வி அடையாளம் போட்டிருக்கும். வருத்தப்பட்டு சும்மா பிரயாசம் இல்லை, எப்படியா வருத்தப்பட்டு. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தங்களை வருத்தி தான் வேலை செய்யறாங்க. உண்மையில பல இடத்துல போய் அந்த சௌரி சொன்னாங்க, வேலையில எவ்வளவு நெருக்கம், பிரச்சனை, பாடு எல்லாம் இருக்கேன், குடும்பத்தை பார்க்க, குடும்பத்தின் காரியங்களை செய்ய, வாடகை கட்டணும், கரண்ட் பில் கட்டணும், எல்லாம் வருத்தத்தோட வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு வேதம் என்ன சொல்லுது, அதனால் என்ன பலன், பலன் என்ன? அடுத்த வருஷம் அப்படியே வாசிங்க 14 மட்டும். மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவளுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். பாருங்க, அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார்.
இல்ல நித்தியம் என்றுதான் சரியாமா வாசிங்க. நித்தியத்தையும் அவர் உள்ளத்தில் வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். பாருங்க, மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். பாருங்க, அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இந்த வார்த்தைக்கு தான் சொன்னேன். 14 வாசிங்க. தேவன் பாருங்க, தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். கூடாது, குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். பாருங்க, அன்றியும் அந்த 13ஆம் வசனம், மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது சொல்ற தேவனுடைய அனுக்கிரகம். இன்றைக்கு எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்கள் எல்லாம் இந்த உலகத்துல இயேசுவை அறியாத மனிதர் இருக்கிறாங்க. ஆனா சுகர், வருத்தம், கொலஸ்ட்ரால் எல்லாம் இருக்கு, சொத்து பத்து பணத்துக்கு மேலேயே படுத்திருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் ஒரு நேரம் சோறு சாப்பாடு சாப்பிட முடியாது, அவ்வளவு வருத்தம் இன்னைக்கு. ஆனா இத்தனையோ ஜனங்களுக்கு என்ன இருக்கு, நல்ல சரீர ஆரோக்கியம் இருக்கு, ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு அவர்களுக்கு வழி இல்லாத மக்களும் இருக்கிறாங்க. அப்ப வேதம் என்ன சொல்றது என்றால், பல மனிதர்கள் எவ்வளவோ பிரயாசப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, உழைக்கிறாங்க. ஆனா சில நேரத்துல அவருடைய வாழ்க்கையில ஒன்றும் அனுபவிக்கிற அளவுக்கு அந்த வருமானமோ காரியங்களோ இல்லாமல் போகிறது. அப்ப வேதம் என்ன சொல்றது என்றால், நாங்க பிரயாசப்பட வேண்டும். ஆனா என்ன வேணுமா, சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அப்ப மறக்கக்கூடாது, நாங்கள் எவ்வளவுதான் முயற்சிகள் எடுத்து, இப்ப படிக்கிற பிள்ளைகள் நீங்க எக்ஸாம்ல படிக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு என்ன வரும், நீங்க சும்மா நோட்ஸை படிக்கலாம் செய்தாலும் படிக்க முதல் ஒரு ஜெபம், எசப்பாண்டைக்கு படிக்கிற காரியங்களை படிக்க எனக்கு கிருபதாங்க. எக்ஸாமுக்கு போறீங்க, படிச்சுட்டு போறீங்க, ஆனா போகும்போது ஒரு ஜெபம், ஏசப்பா நான் படிச்சுட்டு வர்றேன், நீங்க படிச்சதை என்ன செய்யுங்க ஆண்டவரே. ஆவியானவர் சொன்னா அவர் எக்ஸாம்ல உதவி செய்வார். வேத வசனத்துக்கு மாத்திரம் இல்லை, எல்லாத்துலயும் உங்களுக்கு உதவி செய்வார். அதை இப்ப ஞாபகப்படுத்துங்க. எல்லாம் அதுல நான் படிச்சதை எனக்கு ஞாபகம் பெற, ஞாபகத்தை தாங்க, அந்த ஞானத்தை தாங்கன்னா அந்த ஞானத்தின் ஆவியானவர் இருக்கிறார். அப்ப அதெல்லாமே தேவனுடைய அனுக்கிரகத்தோடு சேர்ந்து செய்யும் போதுதான் எங்களுக்கு என்ன இருக்கும், அதனால பிரயோஜனம் இருக்கும், அல்லது ஒரு வெற்றி கிடைக்கும். அப்ப நான் ஒரு ஜபம் இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு நான் ரொம்ப நல்லா படிப்பேன், எல்லாம் சும்மா கரைச்சு குடிச்சிருக்கிறேன், இன்றைக்கு எந்த கேள்வி கேட்டாலும் எக்ஸாம் எழுதுவேன் போயிட்டு வந்தா நமக்கு சில நேரம் தோல்வி வந்துடும். அப்ப நாம எவ்வளவு ஞானம், அறிவு, வல்லமை, வரங்கள் எல்லாம் எங்களுக்கு இருந்தாலும், சிறப்பு தேர்ச்சி இருந்தாலும், பேதுரு கடல் தொழில அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள மனிதர். ஆனா ராமுழுக்க பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல. ஆண்டவர் சொல்லி அந்த மீனெல்லாம் இந்த பக்கம் போயிருக்கோம், இந்த வலைகள் ஒன்றும் வராதையும் கொண்டு அவர் சொல்லியிருக்க மாட்டார், கண்டிப்பா சொல்லியிருப்பார். அதெல்லாம் ஒன்றும் கிடைக்கல. அது ஒரு மீனாக கிடைச்சிருக்கின்றாரு. இன்னொரு மீனை என்ன செய்யறாரு, காசை அங்க போற மீன் வருமெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். அப்ப அவர் என்னத்தை சொல்லுவார், எங்களுடைய சுய பலத்தினால இதையும் நாங்க தேவ பிள்ளைகளா இருக்கிற நாங்க சாதிக்கலாம் என்றது பல நேரத்தில் நாங்க அதை ஒரு பக்கம் வச்சிரோடும். எங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். வேதம் சொல்றது, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான், கர்த்தர் அவனோட இருந்தார் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா தேவன் அவனோட இருந்து அவனை ஆசீர்வதித்தார். அவரிடத்தில் சொல்றார், ஆபிரகாம் பஞ்சம் வந்தபோது எகிப்துக்கு போக வெளிக்கிடும் போது ஈசாக்கு என்ன செய்தார், எகிப்துக்கு போறதுக்கு வெளிக்கிடும் போது ஆண்டவர் ஈசாக்கோடு பேசார், நீ அங்க போகாத, இங்கேயே இரு, இதே பட்டணத்துல இதே பஞ்சம் உள்ள தேசத்துல நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பிற. வேதம் சொல்றது ஈசாக்கு அந்த தேசத்திலே விதைத்தான், அந்த ஆண்டில 100 மடங்கு கர்த்தர் அவனுக்கு அறுவடை செய்ய கிருபை செய்தார். அப்ப நான் என்னுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறவர் யார் சொல்லுங்க, கர்த்தர். அப்ப வேதம் சொல்லுது, சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். எவ்வளவு ஞானம், அறிவு, கட்டித்தனம் நமக்கு இருக்கு என்பதை பார்க்கலும் நமக்கு எவ்வளவு செல்வாக்கு. சிலாக்க சொல்லுவாங்க, நீங்க ஒண்ணு யோசிக்காங்க, எனக்கு நிறைய அரசியல்வாதிகளாம் தெரியும், செல்வாக்கு இருக்கு இல்லாம எல்லாம் நல்லதுதான். நமக்கு ஆற்ற செல்வாக்கு தேவை, கர்த்தருடைய செல்வாக்கு தான் நமக்கு தேவை. இல்லை என்ன, ஒரு மனிதன் அடுத்த எலெக்ஷன்ல தோற்று போனான்னா அவன் செல்வாக்கு எல்லாம் அதோட முடிஞ்சு போயிடும். அடுத்த நீங்க ஒரு அரசியல் தலைவரை சார்ந்து இவனா இந்தியாவில் நடக்கிற இந்த எலெக்ஷன் சம்பந்தம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன். சிலர் இப்ப டக்குன்னு மாறிட்டாங்க. ஏன்னா இப்ப பார்க்க போனா விஜய் வரப்போறாரு போல கிடக்குது அப்படின்ற ஒரு இது வந்தோன்னா நிறைய பேர் விஜய்க்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. ஏன் தெரியுமா, தச்சு தவறி அவர் முதலமைச்சரா வந்தா இவன் இந்த கதை முடிஞ்சிடும். அதுக்காக எல்லாம் அப்படித்தான் அந்த சந்தர்ப்பம் பார்த்து மாறிடுவாங்க.
எல்லாருமே இப்போ அப்படித்தான் ஓ பார்க்க போனால் இவர் தான் ஜெயிப்பார் போல இருக்கு, அதனுடைய நாங்கள் டக்குனு எதிர்கட்சிக்கு போயிடுவோம் என்று. அப்படினால எல்லா செல்வாக்கும் என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு மாறி போய்விடும். அதுக்கு பிறகு நாங்கள் அது அப்படினால எங்களுக்கு யாருக்கு செல்வாக்கு தேவை, கர்த்தருடைய செல்வாக்கு தேவை. பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய அனுக்கிரகம் முக்கியம். 5:19 வாசிங்க பிரசங்கி புத்தகத்திலேயே தொடர்ந்து அடுத்த கிழமை வாசிக்க தியானிக்க போறதுனால நாங்கள் இந்த மாசம் முழுக்க இந்த பிரயாசத்தை குறித்து தான் தியானிக்க போறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 5:19 அதே புத்தகம் பிரசங்கி. பாருங்க, தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும், பாருங்க, தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அந்த அனுக்கிரகம் என்றது நல்ல வார்த்தை. அது தனிய கிருபை என்று சொல்ல முடியா, எல்லாம் அதுக்கு வரும். அனுக்கிரகம் என்று சொன்னா தேவனுடைய கிருபை, அவருடைய சித்தம், அவருடைய தயவு, அவருடைய பிரசன்னம் எல்லாம் அதுக்கு வரும். அனுக்கிரகம் என்றது ஒரு பெரிய வார்த்தை. எல்லாமே அதான், எல்லாமே தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை தான். தேவனிடத்தில் என்ன இருக்கு, அவருடைய அன்பு இருக்கு, இரக்கம் இருக்கு, கிருபை இருக்கு, அவருடைய பிரசன்னம் எல்லாமே சேர்ந்து. அப்ப பாருங்க, தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய கிருபை. அவரை பெருமைப்படுத்த சொல்லல சவரையில், அவர் தான் இந்த ஒரு அளவு ஒரு தொழில்துறையில் இருக்கிறதுனால அவரை உதாரணத்துக்காக சொல்றேன். நீங்க எல்லாரும் நாங்களும் பிரயாசப்படுறோம். அவர் ரூபன் அடிக்கடி சொல்லுவாரு, ஏசப்பெல்லாம் பார்த்து கொள்ளுவார். இப்ப நாம என்ன சொல்றோம், நாங்க பிரயாசப்பட்டு உழைக்க பண்ணி சும்மா இருந்தா ஒன்றும் வராது, நமக்கு உண்மையில வராது. நாம சும்மா இருப்போம், ஏதோ கொண்டு வானத்தை திறந்து கத்த போடுவாரா? இல்ல, நாங்க முயற்சி எடுக்கணும், பிரயாசப்படணும். ஆனா எங்களுக்கு என்ன வேணும், தேவனுடைய சப்போர்ட் இருக்கணும். ஏசப்பா எல்லாம் பார்த்துக்கொள்வார், நாங்க போவோம். அவரை நாங்க முன் வச்சு கொண்டு, நான் அது போல நீங்க எல்லாரும் தான் சொல்றேன், நீங்க வேலைக்கு போய் அனுதினம் உழைக்கிறவளா இருந்தாலும் நாங்க போறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், கர்த்தர் என்ன செய்வார், எங்களுக்கு உதவி செய்வார், எங்களை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார் என்கிற விசுவாசம் எல்லாருக்கும் வேணும். எல்லாருக்கும் வேணும். தனிப்பட்ட நான் அப்படித்தான் வேலை செய்யறேன், நீங்க செய்றீங்க. அதுபோல நாங்க இன்னும் வருங்காலத்துல முயற்சிகள் எடுக்க இருந்தாலும் சில நேரத்துல சில முயற்சிகள் தோத்து போயிடும். அது கர்த்தருக்கு தான் தெரியும். பல நேரத்தில் நான் எல்லாம் யோசிப்பேன். எனக்கு இலங்கையில் இருந்த போது, இப்ப இல்லை, அப்போ அந்த நேரம் இலங்கையில் இருந்த போது எனக்கு அமெரிக்காவுக்கு விசா கிடைச்சது. அமெரிக்காவுக்கு விசா கிடைச்சேன்னா, அதாவது எப்படி சொல்றது, அமெரிக்கா, அதாவது உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா ஒரு காலத்துல ஒரு நாடுகள்ல 1000 பேர், 500 பேரை, 10,000 பேரை அவன் தன்னோட நாட்டுக்கு எடுப்பான், பிரசிடண்டா எல்லாம் கொடுத்து எடுப்பான். அப்படி இலங்கையில இருந்த போது நான் எனக்கு கிடைச்சது அமெரிக்காவுக்கு போறதுக்கு விசா. விசா மாத்திரமே இந்த ரெசிடென்ட், அதாவது அந்த விசா எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது. நான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி இருக்கலாம். ஆனா எனக்கு அது கடைசியில இலங்கையில இருந்த பிரச்சனையினால எங்க வரணும், கொழும்புக்கு வரணும். கொழும்புல பாஸ்போர்ட், அங்க எம்பசி, அமெரிக்கன் எம்பசிக்கு போகணும். அங்க போய் அவங்க தான் செய்வாங்க எல்லாம். அங்க போனா அமெரிக்கன் சிட்டிசன், அதாவது அவங்கள ஒரு நாட்டில இருந்து கொஞ்சம் பேர் எடுப்பாங்க. ஆனா அந்த காரியங்களை ஏதோ ஒரு விதத்துல தடையா போயிடுச்சு. கொழும்புக்கு வர முடியாத பல சூழ்நிலை, ஏன்னா உயிர் பாதுகாப்பு இல்லை. கொழும்புக்கு வர்றது உங்களுக்கு தெரியும், அந்த நாட்கள்ல இருந்த பல பிரச்சனைகள், ராணுவ முகாம்களை தாண்டி வரணும், பல செக்கிங் போயிட்டு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஒருவேளை அதை கர்த்தருக்கு ஆசீர்வாதமா இல்லையான்னு நமக்கு தெரியா. அப்ப சில நேரம் நாங்க இன்றைக்கு சில நேரம் யோசிப்பேன், ஐயோ நான் அமெரிக்கால இருக்க வேண்டியவளால் எங்கேயோ எல்லாம் போய் கடைசியில் அது கைக்கு எட்டினது வாய் கட்டாம போயிட்டுது. சில நேரம் என்ன யோசிப்பேன் தெரியுமா, அதாவது அந்த நேரம் ஆரம்பத்துல சேர்ச்சுக்கு போன காலம் தான், இல்லை என்று இல்லை. இப்ப ஒருவேளை அமெரிக்கா விசா கிடைச்சிருந்தா நான் சிலவோட ஒரு பிஸ்டலை கட்டிக்கொண்டு 4 கும்பலோட சேர்ந்து தெரிஞ்சிருப்பேன். யாருக்கு தெரியும்? இப்ப எல்லாம் போய் சொல்றாங்க, தெரியுமா? இல்ல, உயிரோட இருந்தமா இல்லையா தெரியாது. அப்ப சில நேரத்துல சில காரியம் நமக்கு இப்படி பார்த்தாலே கவலைப்படுறோம், இப்படியெல்லாம் இன்றைக்கு எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு அப்படின்றா. சில நேரம் நாங்க சில காரியங்களை எங்களுக்கு அதான் எங்களோட சுய விருப்பத்தினால, சுய பலத்தினால சில காரியத்தை சாதிக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி எடுத்திருப்போம், ஆனா தோல்வி கண்டிருப்போம். ஆனா கவலையா தான் இருக்கும். கண்டிப்பா அது வாழ்நாளில நாங்க இத்தனையோ முயற்சிகளை எடுத்து ஏதோ நாம் நல்லா வாரத்துக்காக பல காரியத்தை செஞ்சதுல தோல்வி அடைஞ்சா நீங்க சாகு மட்டும் அதை மறக்க மாட்டீங்க. ஆனா நமக்கு எது நன்மை தீமைன்னு யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தான் தெரியும். அப்ப அவருக்கு என்ன சித்தம் இருந்திருக்கு, நான் பிரான்ஸுக்கு வரணும், இங்க அவரோட அங்க போய் நான் பாஸ்ராம இருக்க மாட்டேன்னு நல்லா குடிச்சு பறிச்சு, யாருக்கு தெரியும்? தேவனை அறிந்த பிள்ளைகளை நான் போய் அப்படித்தான் இருப்பாங்கன்றது கையில் முடியாது. அப்ப ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே சில நேரம் அதை என்ன செஞ்சிருப்பார், தடை பண்ணிருப்பார். சில நேரம் நமக்கு சில காரியத்துல நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்துக்கு போறோம், சில நேரம் நாங்க அதுல தோல்வி அடைகிறோம். ஆனா ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். அல்லது தோல்வி அடைஞ்சிருக்கிறோமா இருந்தா ஏதோ ஒரு விதத்துல நாங்க தேவனை சார்ந்து கொள்ளாம, அவருடைய வார்த்தை இல்லாம,
அவருடைய அனுக்கிரகம் இல்லாம போனதுனாலே நமக்கு தோல்விகள் வந்திருக்கும். சில இடத்துல தேவன் அதை எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக செய்கிறார். இல்ல எங்களை குறித்து தேவன் வச்சுக்கிற தேவ சித்தத்துக்காக சில நேரம் நமக்குள்ள சில பாடுகள் துன்பத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனாலும் நான் என்ன சொல்ல வருகிறேன், நாங்க படுகிற எந்த பிரயாசமா இருந்தாலும் அங்க என்ன வரணும்னு சொல்லுங்க, தேவனுடைய அனுக்கிரகம் இல்லாவிட்டா நாங்க எந்த பிரயாசத்தினாலும் எங்களுக்கு பிரயோசனம் கிடைக்காது. அப்ப இப்ப சொல்லுங்க, நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் பிரயோசனமா இருக்கணும்னா என்ன வேணும்? தேவனுடைய அனுக்கிரகம் வேணும். அதுல அனுக்கிரகம் என்பதுல என்னத்தை சொல்ல என்றால், தேவனுடைய வார்த்தையின்படி அந்த பேதுரு சொல்றார், ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் வளையப்படும். அப்ப அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் ராமுழுக்கெல்லாம் போய் பிரயாசப்பட்டேன். இப்ப இயேசுவே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டார்? நீ போய் வலைய போடப்பா. அப்ப இயேசு போடன்னு சொன்னா சும்மா போட்டு ஒரு மீனும் பிடிக்காம தந்து வாரா? இல்ல, கண்டிப்பா. அப்ப ஆண்டவருடைய சிக்னல் உங்களுக்கு விளங்குதா சொல்றது? ஆண்டவருடைய என்ன வரணும்? ஒரு சிக்னல் வரணும். நான் போன வாரத்துல வேலை முடிஞ்சு வரும்போது இந்த உதாரணத்துக்காக சொல்றேன். சில காரியத்துல இருந்து நாங்க சில நேரம் தேவனுடைய வழி நடத்தல கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வா. ஒரு ட்ரெயின் ஒன்றுமே இல்லை, அன்றைக்கு அவங்க ஏனெல்லாம் இப்படி செஞ்சாங்களேன்னு எல்லா டோட்டலா முழு மக்களும் குழம்பிட்டாங்க. அந்த ஒரு வைன் கோஷ்டி மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட வைன் எல்லாம் குடிச்சு அவர் ஒரு வைனுக்களை இருந்தார். அப்ப அவரை ஏதோ இடையில அறிவிச்சாங்க, மலேஸ் பொயாஸ் ஒரு ஆளுக்கு பிரச்சனை, அதனால ரெயின் போகாது அப்படின்ட்டு பார்த்தா அவர் சும்மா ஒரு ஒன்றுமில்ல அந்த சும்மா குடிச்சிட்டு கையில செலுத்தி கொண்டு திரிகிறார். அவர் அந்த ட்ரெயினுக்கு நடக்கிறதுக்காண்டி அவங்க என்ன செய்தாங்களோ 30-40 பேர் வந்துட்டான். எல்லாம் ஏதோ அறிவிக்கலாம் போறா, ஏதோ உலகத்துல ஏதோ பெரிய கொலை நடந்த மாதிரி பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி விட்டாங்க. எஸ்என்சிஎஃப் அவர் ஒன்றுமே நடக்கல. அவர் இறங்க சொன்னா அவர் இறங்கி இருப்பான், வசதிகளை எல்லாம் இறங்கியிருப்பாங்க. சில டிரைவர் ரைட்ட மாட்டாங்க. சரி பார்த்தா அவர் என்ன செய்தார், இறங்கிட்டார். அப்புறம் இந்த பக்கம் நின்ற ட்ரெயினுக்கு போய் ஏறிட்டார். அப்புறம் அது கராச்சிக்கு போகும்னு சொன்னா அவரை போய் அந்த கையில பிடிச்சி வெளியில கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு முடியும், என்ன கொஞ்சம் மணக்கும். அதனால அந்த ட்ரெயினும் போயில, கடைசி ஒரு ட்ரெயின் 2 ட்ரெயின் 3 ட்ரெயின் எல்லாம் போயிடுச்சு. இப்ப அங்கேருந்து வர ட்ரெயின் எல்லாம் நின்றுட்டு உங்களுக்கு தெரியும் ஒரு காரியம். ஆனா ஒரு ட்ரெயின் கராச்சிக்கு போகும்னு சொல்றாங்க, போகுதே இல்லை. அப்பதான் நான் என்னோட 2 ஒருவர் என்னோட பேசி கொண்டிருக்கும் போது பார்த்தா என்ன பிரச்சனை, அது போகுதுன்னு அறிவிச்சாலும் அந்த ட்ரெயினுக்கு இருக்கிறவர் போறதுக்கு அங்க முன்னுக்கு பச்சை சிக்னல் விழணும். என்ன விழணும்? பச்சை சிக்னல். அவர் போய் பச்சை சிக்னல் அவதி போட்டு போக முடியாது. அதை ஆர்கனைஸ் பண்றவங்க அங்க வேற இதுல இருப்பாங்க, வேற இன்னொரு இதுக்குள்ள இருப்பாங்க, அல்லது வேற ஒரு சென்டர்ல இருக்கும். அப்போ ஒரு ட்ரெயின் போகணும், ஒரு ட்ரெயின் வரணும், ஒரு ட்ரெயின் தண்டவாளத்துல மாறி போகணும். இதுக்கெல்லாம் என்ன வேணும்? அந்தந்த சிக்னல் லைட்டுகளை எரிஞ்சாதான் அந்த ட்ரெயின் மூவ் பண்ணும். இல்லாட்டி அது மட்டும் அதை அறிவிப்பான். அவன் கிட்டத்தட்ட 20 நிமிஷமா இந்த ட்ரெயின்ல ஏறாதீங்க, கராச்சிக்கு போகுது, அங்க இதுக்கு போகுது, பார்க்கிங்கு போகுதுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அப்போ நான் சும்மா பார்த்தேன்னா அந்த லைட் விழவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த லைட் பச்சையா விழுந்த அப்புறம் தான் இந்த ட்ரெயின் போகுதுன்னா அங்கிருந்து வர இன்னொரு ட்ரெயின் 2 அடிபட்டுரும். அப்ப இன்னைக்கு நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்டா, இவங்க ஒரு சின்ன பிரச்சனை தான். ஆனா அந்த சிக்னல் லைட்டுகள் இன்னைக்கு பாருங்க, நாங்க எல்லாம் இவ்வளவு வாகனம் இந்த உலகத்துல ஓடுது. இந்த பக்கம் ரெட் விழும்போது அங்கால பச்சை விழுது. இதெல்லாம் மாறி குழம்பிட்டோன்னா என்ன செய்யறது? எல்லாம் சிவப்பா இருந்தா எல்லாம் பச்சையா இருந்தா சில இடங்களை பாருங்க அவன் பார்த்து போய் சொல்லுவான். ஒரு காரியம் அப்படியெல்லாம் இருந்தா சரி, ரோட்ல போற வாகனங்களுக்கு பரவாயில்ல பார்த்து போடும். ட்ரெயின் எல்லாம் என்ன பார்த்து போறதா? அவ அன்றைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாகனம் ஒரு வரியல் விழுந்துட்டு ட்ரெயின். இங்க பரிசுல கூட ஆக்சுவலா நீங்க பாருங்க, இத்தனையோ எசென்சியோ எத்தனையோ பெரிய டிஜிபி எல்லாம் அடிபட்டு இருக்கு. போன மாதத்துல 2-3 ட்ரெயின் அடிபட்டு இருக்கு. ஒரு இது வரியல் விழுகிறது, ஒரு கம்யூன் வந்துச்சு உள்ளுக்கு. அவர் இதை தாண்டி போக முடியாம அங்கால அடுத்தது விழுந்துச்சு, அடுத்த வரியல். அப்ப ட்ரெயின் வருது. ஒரு நாளுமே டிஜிபி கடைசி மட்டும் நிப்பாட்ட மாட்டார்கள். அல்லது அவர்கள் கிட்ட வரும்போது அவளுக்கு தெரியும். அப்படின்னு பிரேக் அடிச்சாலும் அதை அடிச்சு கொஞ்சம் தூரம் கொண்டு போய் தான் நிற்கும். காரணம் என்னன்னு சொன்னா, இதெல்லாம் எப்படி என்ன ஒரு சர்க்குலேஷன் அவங்களுடைய சிக்னல் எல்லாமே ஒரு காரியம் இருக்கு. இப்ப பாருங்க, மெட்ரோ டிரைவர் இல்லாம ஓடுது. 1ஆம் நம்பர், 14ஆம் நம்பர், கணக்கு 4ஆம் நம்பர். சில அதெல்லாம் இல்ல, டிரைவர் என்றால் நீங்க சொல்ல கண்டக்டர் இல்லாம ஓடுது. அதெல்லாம் எப்படி போகுது? எல்லாம் ரிமோட் கண்ட்ரோல்ல எல்லாம் அந்த ஸ்டேஷன்ல நிக்குது, ஆக்குது, எல்லாம் செய்யும். அப்ப இதுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்க என்னென்ன சிக்னல் எல்லாம் விழணும், அது விழுந்தா தான் இது மூவ் ஆகும். அப்ப நான் என்ன சொல்ல வரேன், புரிஞ்சு கொண்டேன் அன்றைக்கு என்று சொன்னா, அது போல எங்களுடைய வாழ்வுல இவ்வளவு காரியத்தை செஞ்சாலும் அவங்க அறிவிச்சு கொண்டே இருந்தாலும் அந்த சிக்னல் பச்சை விளையாட்டி இந்த ட்ரெயின்ல இருக்கிறவர் அதை எடுக்கவே முடியாது. அது விழுந்தா தான் அங்கால ஆக்சிடென்ட் வராது. இன்னொரு ட்ரெயின் அதே ட்ராக்ல வரும், ரெண்டும் போய் ஒன்று கொண்டு என்ன செய்யும், மோதிடும். அப்படி இப்ப வெளிநாட்டுல எல்லாம் நிறைய ஆக்சிடென்ட் நடந்தது.
நான் நினைக்கிறேன் ஸ்பெயினில் ஒரு ஆக்சிடென்ட் கன வருஷத்துக்கு முன்பு நடந்து 100 பேருக்கு மேலே இறந்து போனாங்க. இன்னொரு ட்ரெயினும் ஒரே தண்டவாளத்தில் ரெண்டும் வந்ததுனால சிக்னல் பிரச்சனையில் ரெண்டும் ஒன்றுக்கு நேருக்கு நேரம் மோதினா எப்படி இருக்கும். அப்போ நான் என்ன சொல்ல வாங்க, நம்முடைய வாழ்வில் என்ன இருக்கும்னு சொல்லுங்க, மறக்கக்கூடாது. தேவனுடைய அனுக்கிரகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இதே செய்கிறேன். அதுக்கு தான் வேதம் சொல்றது, தாழ்மையா இருங்க, பெருமையா இருக்காதுங்க, மேட்டிமையா இருக்காங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும் மண்டியில் மற்றவரோட இணங்கி போங்க, கனம் பண்றது ஒருவர் முந்திக் கொள்ளுங்க, பழி வாங்குற எண்ணம் எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு அந்த நல்ல சுபாவம் இருக்கிறவனுக்கு தான் தேவனுடைய அனுக்கிரகமும் கிருபையும் எங்களோடு இருக்கும். அப்பொழுது நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 9:11 வாசிங்க. வாக்கிங்களா 9:11? அதே பிரசங்கில நிறைய வசனம் பிரசங்கி புத்தகத்திலே இருக்கிறது. 9:11 வாசிங்கம்மா. ஓகே. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, பாருங்க, ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலில் நேரிட. உழவுதான் ஞானம் இருந்தான, அறிவு இருந்தான, புத்தி இருந்தான, வல்லமை இருந்தான, யுக்தி இருந்தான, என்ன இருந்தாலும் என்ன வரணுமா அதெல்லாம் இருந்தாலும் நாங்கள் ஒன்றை அடைகிறதுக்கு அதெல்லாம் நமக்கு போதாது. அவர்கள் எல்லாருக்கும் என்ன வரணுமாம்? சமயமும், அந்த டைம் என்று சொல்லுவாங்க தெரிந்தானே, அதாவது சாத்திரம் எல்லாம் பார்க்காதே, டைமிங் என்றால் தேவனுடைய அனுக்கிரகம், தேவ செயலும் நேரிட வேண்டும். இல்லாவற்றிய இந்த உலகத்துல ஒன்றுமே நமக்கு பல நேரத்தில் இங்கே நடக்கிறதெல்லாம் புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன் என்றால், தேவனை சார்ந்து நாங்கள் வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவனை சார்ந்து கொண்டு நாங்கள் இதுக்காகவும் நீங்க பிரயாசப்பட்ட பாருங்க, நிச்சயமா அந்த பிரயாசத்தை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார். அதுதான் நமக்கு நாம எங்களுடைய அறிவினால, ஞானத்தினால, புத்தினால எதையுமே நாங்க சம்பாதிக்கலாம். நாங்க முன்னுக்கு இந்த சில காரியத்தை சொல்லுவாங்க. பேதுரு சொல்லுவாங்க, ஒரு இடத்துல அவர்கள் போய் ஜெபிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த சீமோன் என்ற ஒருவர் நான் காசுதாருக்குன்னா அந்த அபிஷேகத்தை வரங்களை காசை கொடுத்து பண்ண முடியுமா? இல்லை. ஒரு அழைப்பை காசு கொடுத்து பண்ண முடியுமா? இல்லை. இன்னும் அதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. வேதம் சொல்வது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி யோதிகளின் பிதாமனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று. அப்ப அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறவர், ஆளுகை செய்கிறவர் அவர். அப்ப எங்களுக்கு என்ன வேணும்? தேவனுடைய தயவை நாடி நிற்கிற மனிதனா இருப்போம், தாழ்மையா இருப்போம். எதை செய்தாலும் ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு இறங்கும் என்று நாங்க கர்த்தரை சார்ந்து வாழ்கிற மனிதனை தான் தேவன் உயர்த்தி கொண்டே போவார். பாருங்க, பவுல் வந்ததை சொல்ல அந்த வசனத்தோடு நாங்கள் ஜெபிக்க போறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசித்து நாங்கள் ஜெபிப்போம். நான் இன்றைக்கு இதோட முடிச்சு கொள்றேன். நாங்கள் இன்னும் வரும் நாட்களில சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் நம்ம கிருபை செய்வார். 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்ததால். நல்ல ஒரு என்னுடைய நான் அதிகமாக பார்த்துருக்கேன். என்னோட பிரசங்கத்தில் ஏதாவது ஒரு வேர்ஷிப்பில் பிள்ளைகள் எடுக்கிற ஒரு பாட்டு நிச்சயமா அந்த பிரசங்கத்துக்கு பொருத்தமாக இருக்கும். கர்த்தர் எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால நாங்கள் தேவன் நம்மை எந்த அளவுக்கு உயர்த்த விரும்புகிறாரோ அந்த அளவுக்கு உயர்ந்தா காணும். நாங்கள் யாரையும் ஒப்பிட்டு பார்த்து அங்கே இருக்கிற அந்த ஜனாதிபதியை போல நான் வரணும் என்று ஆசைப்பட தேவையில்லை. எனக்கு கர்த்தர் இந்த பூமியில வச்சுக்கிற ஆசீர்வாதத்துக்காக நான் என்ன சொல்றோம், அவர் யார் யாரையெல்லாம் முன்குறித்தார், ஆபிரகாம் எப்படி ஆசீர்வதித்தார், ஈசாக்கு எப்படி ஆசீர்வதித்தார், யாக்கோபை எப்படி ஆசீர்வதித்தார், அப்படி என்று நாங்கள் அவரை சார்ந்து வாழும்போது எங்களுடைய ஆசீர்வாதத்தை யாராவது கெடுக்கவோ தடுக்கவோ வந்தால் அதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஏன்னா ஒரு வசனம் பண்ண உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. யாக்கோபு அவனுடைய மனைவிக்காக, அந்த லேயாளுக்காக, ராகேலுக்காக அவருடைய லாபான் இடத்துல வேலை செய்கிறார். ஆனா ஒரு இடத்துல லாபான் அந்த யாக்கோபைன்னு சில ஏமாத்துறதுக்கு நினைக்கிறான். ஆனா கர்த்தர் இரவுல சொப்பனத்துல லாபானோட பேசுகிறார். பாருங்க, அந்த வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு முடிப்போம். ஆதியாகமம் புத்தகம் 31:42 வாசிங்கம்மா. ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். ஆதியாகமம் 31:42.
31:42 31 அதிகாரம் 42 வசனம். என் பிதாவின் தேவனும் என் பொருங்க 41 வாச்சிங்க 42 என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் இங்க வேற வசனம் வாசிக்கிறீங்களா? 42 வசனம் வாசிங்க. 30 அதிகாரம் 42 என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் பாருங்க ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். தேவனின் சிறுமையையும் பாருங்க என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி அப்ப பாருங்க இந்த லாபான் யாக்கோபுடைய மாமன் என்ன செய்தான், இந்த யாக்கோபு ஏமாத்தி அவனை கத்தர் ஆசீர்வதிச்செல்லாம் தான் எடுக்கிறதுக்காக நினைச்சு காரியங்கள் எல்லாம் செஞ்சான். ஆனா வேதம் சொல்லுகிறது இரவு தேவன் அந்த லாபானோடு என்ன செய்யற சொப்பனத்துல அது முன்னுக்கு இருக்கிறது அதை வாசிச்சா தெரியும். அவர் சொல்றார் நீ என்ன செய்யக்கூடாது, அவன் மேல கை போடக்கூடாது அப்படின்னு. அதனால எங்களுக்கு வர்ற ஆசீர்வாதத்தை நாங்க பட்ட பிரயாசத்தின் பலனை பிசாசு சில நேரம் என்ன செய்யறாங்க கெடுத்து போடுறான். உண்மை அன்றைக்கு நம்மளோட வாழ்வில அதை மாத்திரம் நீங்க மறக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நாங்க பிரயாசப்பட்டு இருப்போம், பிசாசை பல நேரத்துல கெடுத்து போடுவாங்க, தீய மனிதர்கள் வந்துடுவோம். அதுக்கு தான் அதிகமா ஜிபிக்க வேண்டும். நாங்க ஆண்டவரை இருக்கணும், ஆண்டவர் எங்களோட இருந்தா அவர் அதை பார்த்து கொள்வார். அப்ப அவர் என்ன வேதம் சொல்லுதுன்றா, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோட இராமல் போனால் அப்படின்னா அவர் என்னோட இருந்தபடியினால நீர் இப்பொழுது என்ன செய்யல, வெறுமையா எனக்குள்ளதெல்லாம் பறிச்சுட்டு வெறுமையா என்னை அனுப்பி விட்டிருப்பி. தேவனின் சிறுமையையும் கைப்பிரயாசத்தையும் பார்த்து லாபானை ஆண்டவர் சொப்பனத்துல கடிந்து கொள்றார். அப்ப நாங்க பிரயாசப்பட்டு கத்தருக்குள்ள இருக்கும்போது எங்களுடைய பிரயாசங்களை மற்றவர்கள் அழிக்கவோ அதை தடை பண்ணவோ கத்தர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். கத்தர் நம்மோட இருக்கும் மட்டும், தேவன் நம்மோட இல்லைன்னா அவர் நீயே பார்த்துக்கொள்ளு விட்டுருவார். அதனால நாங்க எழுந்து நிற்போம் தேவ சமூகத்துல. எங்களுடைய பிரயாசங்களை கத்தர் நிச்சயமா வாய்க்க பண்ணுவார், அதை ஆசீர்வதிக்கிற கத்தர் நம்மோட இருக்கிறார். ஆனா நாங்க என்ன சொல்லணும் சொல்லுங்க, எங்களுடைய எல்லா பிரயாசத்துக்கும் தேவனை முன்வைங்க. அதான் வேதம். அதனால வேதம் சொல்லுது, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் தேவனையும் நாங்க நீதியையும் தேடும் போது எங்களுக்கு என்னவாம், எங்களோட பிரயாசத்துக்கு எல்லாம் பலனை கத்தர் தருவார். அதனால இதையும் அவடக்கூடாது. அதனால நாங்க ஒன்றும் செய்யாம இருப்போம், தேவன் எல்லாம் பார்த்து கொள்வாருன்னா அப்படியும் இல்லை. நாங்க பிரயாசப்படுவோம். விசுவாசம் கிரியைகள் இல்லாத இருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். அப்படியே நம்மளோட விசுவாசத்தை கத்தர் இருக்கிறாரு, நாங்கள் அதுக்காக பிரயாசப்படுவோம், காரியங்களை செய்வோம். நம்மை உயர்த்துகிறது மேன்மைப்படுத்துறது கத்தர். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான் வேதம் சொல்றது. கத்தர் அவனோடு இருந்ததுனால அவனை ஆசீர்வதித்தார். இப்ப பாருங்க, உங்களுடைய பிரயாசங்கள் எல்லாம் உங்களுக்கு பிரயோசனமா மாறணும்னா நீங்க என்ன செய்யணும் சொல்லுங்க, நீங்க கத்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை வேணும், அவருடைய பிரசன்னம் வேணும். அவருடைய பிரசன்னத்துக்காக இன்னொன்று ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்க வேணும். வேதத்தை வாசிக்க தான் வேத வசனம். என்னடா ஜோமான்ல வேதம் சொல்றது 15 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க பிரயாசப்படுவது எதுவோ அது உங்களுக்கு கிடைக்கும் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படினால சங்கீதம் 121 அதைத்தான் சொல்லுது, கத்தர் வீட்டை கட்டாராய்கள் கத்தருடைய பிரயாசம். மற்ற 7:24 வாசிங்கன்னா, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். அப்ப கத்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீங்க பிரயாசப்பட்டு பாருங்க. இந்த ஒரு வசனத்தை வாசிச்சு கத்தாவை இந்த வார்த்தையின்படி காரியத்தை சொல்லியிருக்கிறீர்கள் சொல்லி ஒரு முயற்சி எடுத்து பாருங்க. நிறைய பேருக்காக நான் ஜெபிக்கிறேன் அதிகாலையிலேயே அப்படியே ஒரு மாற்றம் வரையில சொல்லுங்க. கத்தரை முன்வைக்கிறேன். எங்களோட பலத்தை, எங்களுடைய சுய பலத்தை நம்பி, எங்களோட அறிவை நம்பி, ஞானத்தை நம்பி நாங்க எதையுமே செஞ்சாலும் தேவன் அதை ஊதி போடுவார் என்ற எரேமியாவில் இருக்க. அவர்கள் கோதுமையை விதைத்தார்கள், ஆனா கோதுமையை அறுக்கவில்லை, முட்களை அறுத்தாள் என்று இருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டுட்டு எல்லாம் செஞ்சாங்க, கடைசியில ஒண்ணுமே கிடைக்கல. நாங்கள் சொன்ன நிறைய வசனம் இருக்கு, வர நாட்களை தொடர்ந்து தியானிப்போம். இன்றைக்கு ஒரே ஒரு காரியம் தியானிச்சுக்கோம், தேவனுடைய வார்த்தையின்படி நாங்க வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாங்க ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். நல்ல நாளுக்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம். ஆண்டவரை சகல பிரயாசத்தினாலும் எங்களுக்கு பிரயோசனத்தை கொடுக்கிற கர்த்தர், ஆனாலும் உம்முடைய அனுக்கிரகம் எங்களுடைய வாழ்வில வரட்டும். நீர் இல்லாத எந்த பிரயாசம் எங்களுக்கு வேண்டாம் ஐயா. எங்களுடைய சுய பலத்தினால நாங்கள் எதையும் சம்பாதிக்கலாம் என்று அடைய நினைக்கிறத நாங்கள் விட்டு விடுவோம். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நீதியை தேடுவோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் அவருக்கு கொடுப்போம்.
அவருடைய சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை காலங்களை கொடுக்காமல் எங்களுடைய பிரயாசத்துக்காக அதை எடுப்போமா இருந்தால் எங்களுடைய வாழ்விலே அது ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் கொடுக்காதப்பா. முதலாவது உமக்கென்று நாங்கள் ஆண்டவரை எங்களை ஒப்புக் கொடுக்க நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி நீர் எங்களை பொறுப்பட எங்களை திருச்சபையை கட்டுங்க. எங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் அந்த முயற்சிகளுக்கு முன்பாக உம்மை முன்வைத்து காரியங்களை செய்யட்டும். வியாதியா இருக்கலாம், எதுமா இருந்தாலும் என் தேவன் என்னோடு இதனை நடத்துவார் என்று ஆண்டவரை உம்மை முன்வைத்து படைகிற எல்லா பிரயாசங்களுக்கும் பிள்ளைகள் ஆண்டவரை பிரயோஜனமான பலன்களை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்களை இன்னும் ஆசீர்வாதமாய் வாழ கிருபை செய்யும். இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம்.